இப்போ வக்ரம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டிங்க. வக்ரம்னா அந்த பூமி டில்ட் ஆகி சுத்தும்போது சில டைம்ஸ் நம்ம பார்க்கும்போது அந்த கிரகம் ஸ்லோவா சுத்துற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. இதை தான் ஜோதிடத்தில் பின்னோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி ஒரு கான்செப்டாக சொல்லப்படுது. கிரகம் பின்னோக்கி சுற்றுது, இல்லை கிரகம் ஸ்லோவாக சுற்றுதுன்ட்டு. ஆக்சுவலாக உண்மையிலேயே நிதர்சனம் என்னென்னா, கிரகம் ஸ்லோவாகவும் சுற்றலை, வேகமாகவும் சுற்றலை. அது எப்பவும் போல் அதனுடைய இயல்பில் தான் சுற்றிட்டு இருக்கு. 90 டிகிரிக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் வருவோம்ல, நார்மலாக அந்த பக்கம் சுற்ற ஆரம்பிச்சிருவோம்ல. அதனால் பார்த்தீங்கன்னா வக்கரமே அதிகபட்சம் 3 வீடு தான். 6, 7, 8. சில பேர் 5வது வீட்டில் நுழையும் போதே வக்கரம்ட்டுருவாங்க. நம்ம அதை பெருசாக ஏற்கலை. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜோதிடத்தையே தப்பாக பேசுகிறாங்க. ஜோதிடம் வந்து பூமியை மையமாக கொண்டதுன்றாங்க. எப்படி பூமியை மையமாக கொண்டது? சூரியனை மையமாக கொண்டு தான் நம்ம பஞ்சாங்கத்தை எழுதியிருக்கோம். ஆனால் பூமியினுடைய பார்வையில் சூரிய மையம் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம எழுதியிருக்கோம். ஏன்னா நம்ம பூமியில் இருக்கோம். சுபாஷினி, சுபலக்ஷ்மி, சுபஸ்ரீ, இந்த சுபம்னு பேர் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த குடும்பத்தில் அந்த பரம்பரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டுக்கு குருகரமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 3 இருக்கு இல்லையா, அஸ்வினி, ஆயில்யம், பூரணம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் அமையக்கூடிய வரன் பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்னில் தான் இருப்பாங்க. சுக்கிரனுடைய கர்மா, சனியினுடைய கர்மா சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் அவங்களுக்கு கணவனாவோ மனைவியாவோ வருவாங்க. வக்ரம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டிங்க. வக்ரம்னா அந்த பூமி டில்ட் ஆகி சுத்தும்போது சில டைம்ஸ் நம்ம பார்க்கும்போது அந்த கிரகம் ஸ்லோவாக சுற்றுற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. இதை தான் ஜோதிடத்தில் பின்னோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை தான் வக்ரம்ங்கிறது ஒரு கான்செப்டாக சொல்கிறாங்க. ஓகே, அது வந்து ஆக்சுவலாக அப்படி ஒரு கான்செப்டாக சொல்லப்படுது. கிரகம் பின்னோக்கி சுற்றுது, இல்லை கிரகம் ஸ்லோவாக சுற்றுதுன்ட்டு. ஆக்சுவலாக உண்மையிலேயே நிதர்சனம் என்னென்னா, கிரகம் ஸ்லோவாகவும் சுற்றலை, வேகமாகவும் சுற்றலை. அது எப்பவும் போல் அதனுடைய இயல்பில் தான் சுற்றிட்டு இருக்கு. வக்ரம்னா என்ன கான்செப்ட்னா, இப்போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் சூரியனை சுற்றி ஒரு சர்க்கிள் இருக்கும், ஒரு நீள் சுற்றுவட்ட பாதை இருக்கும். பூமியை விட சின்னதான சுற்றுவட்ட பாதை இருக்குல்ல, நீள் சுற்றுவட்ட பாதை இருக்கு இல்லையா, அது கொண்ட கிரகங்கள் சுக்கிரனும் புதனும். ஆமாம், ஏன்னா கிட்டே தான் இருக்கும். ஆமாம், எர்த்தை விட வந்து இன்னும் ரொம்ப கிட்ட இருக்குது, சூரியனுக்கு ரொம்ப கிட்ட இருக்குது. எர்த்தை விட ரொம்ப தூரம் அடுத்து இப்போ ரொம்ப பெரிய நீள்வட்ட பாதையாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், குரு, சனி. ஓகேங்களா. இப்போ என்ன கூத்துனா, இப்போது செவ்வாய் சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கு. ஆனால் அது சுற்றுற வேகம் வந்து குறைவாக இருக்கும். ஏன் குறைவாக இருக்கும்? ஏன்னா அதனுடைய வட்டம் பெருசு. ஓகேங்களா. அதை விட பூமியினுடைய வட்டம் சின்னது. குருவை விட பூமியினுடைய வட்டம் சின்னது, சனியை விட பூமியினுடைய வட்டம் சின்னது. அப்போது ஒரு கார் வந்து 20 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. இன்னொரு கார் 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் இது சுற்றி வரும்போது இது ஓவர்டேக் பண்ணும். ஆமாம், அப்படி ஓவர்டேக் பண்ணி போகும்போது பூமியினுடைய அதாவது பூமியினுடைய பார்வையில் அந்த காரில் நம்ம இருக்கும்பொழுது நம்ம கண்ணுக்கு அந்த வண்டி பின்னாடி போகிற மாதிரி தெரியும். சம்டைம்ஸ் இந்த ட்ரெயினில் உட்காந்துருக்கும் மூவ் ஆகிட்டு இருக்கும், பின்னாடி போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஓகேங்களா. இன்னொரு ட்ரெயின் வருதுங்க, அந்த ட்ரெயின் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. அப்போ இந்த ட்ரெயின் அதை ஓவர்டேக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அந்த இல்யூஷன் இருக்குது பாருங்கள், அதுதான் வக்ரம். ஓகே, நமக்கு அது ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். எது வரைக்கும் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும்? நம்ம வட்டம் அது அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 60 டிகிரி. ஓகேங்களா. மொத்தம் வந்து ஒரு 360 டிகிரின்னு வச்சுங்க, ஒரு 60லேருந்து ஒரு 90 டிகிரி வரைக்கும். ஓகேங்களா. போகிற வரைக்கும் கரெக்டாக ஒரு 90 டிகிரி பாருங்கள், அது எவ்வளோ துல்லியமாக அளந்துருக்காங்கன்னு பாருங்கள். அந்த 90 டிகிரி வரைக்கும் அந்த அந்த பொருள் வந்து பின்னோக்கி நவர்ற மாதிரி இருக்கும். பிளானட் வந்து பின்னோக்கி நவர்ற மாதிரி ஒரு விஷுவல் நமக்கு இருக்கும் இல்லையா. 90 டிகிரிக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் வருவோம்ல, நார்மலாக அந்த பக்கம் சுற்ற ஆரம்பிச்சிருவோம்ல. அதனால் பார்த்தீங்கன்னா வக்கரமே அதிகபட்சம் 3 வீடு தான். 3, அதாவது 90 நாள் 110, 6, 7, 8. சில பேர் 5வது வீட்டில் நுழையும் போதே வக்கரம்ட்டுருவாங்க. நம்ம அதை பெருசாக ஏற்கலை. 6, 7, 8 இந்த 3 வீடு தான் உங்களுக்கு வந்து அதிகபட்சம் உங்களுக்கு வந்து வக்கரம். ஓகேங்களா. சரி, அப்படியே 5வது வீட்டை சேர்த்துனீங்கனாலும் 120 டிகிரி மொத்தம். அவ்வளோதான். 5, 6, 7, 8. அந்த 5வது வீட்டில் நுழைஞ்சு, அதாவது 6வது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு 8வது வீட்டில் வெளியில் வர வரைக்கும் உங்களுக்கு வக்கரம். 90லேருந்து அதிகபட்சம் 120 டிகிரி. ஓகேங்களா. இப்போ அது எவ்வளோ துல்லியமாக அளந்து வச்சுருக்காங்க. ஏன்னா சூரியனை வச்சு தான் அந்த வக்கரமே இவங்க மார்க் பண்ணுவாங்க. நம்ம ஜாதத்தில் பூமியை வச்சு மார்க் பண்ண மாட்டாங்க பஞ்சாங்கத்தில். சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து 5வது வீடு, 6வது வீடு, 7வது வீடு, 8வது வீடு. ஏன்னா பூமி ஓவர்டேக் பண்ணி போய்கிட்டு இருக்கு. இது ஒன்றுங்களா. இது இல்லாமல் இன்னொரு வக்கரம் இருக்குது. என்ன இன்னொரு வக்கரம்னா, சுக்கிரனுக்கும் புதனுக்கும் ஒரு வக்கரம் வரும். அது பெருசாக யாரும் நோட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. சில ஜோதிடர்கள் மட்டும் அதை நோட் பண்ணுவாங்க. என்னென்னா ரிவர்ஸ் வர மாதிரி காட்டுவாங்க. அதை பார்த்துட்டு தான் நம்ம ஆளுங்கள் வக்கரம்னா ரிவர்ஸ்ன்றாங்க. அது வந்து ரிவர்ஸ் கிடையாது. பூமியை விட அவங்களுடைய வட்டம் சின்னது. ஆமாம். இப்போ நீங்கள் வந்து முக்கூட்டு கிரகங்கள்னு கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. முக்கூட்டு கிரகங்கள்லாம் என்ன? சூரியன், சுக்கிரன், புதன் முக்கூட்டு கிரகங்கள். ஏன் முக்கூட்டு கிரகங்கள்? புதன் சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு வீடு தான் முன்னாடியும் பின்னாடியும் போகும்.
ஓகேங்களா. சூரியன் இருக்கிற இடம் வந்து ஒரு 30 டிகிரின்னு வச்சுக்கோங்க. முன்னாடி வீடு 30 டிகிரி, பின்னாடி வீடு 30 டிகிரி, அதிகபட்சம் 90 டிகிரிக்குள்ளே தான் அதனுடைய சுழற்சி வந்து இருக்கும். ஓகேங்களா. அப்போது முன்னாடி போய் மறுபடியும் சுழன்று பின்னாடி வருது இல்லையா, அதுதான் ஃப்ரண்ட் பேக்கு. ஓகே, இதை தான் வக்கரம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. சுழற்சிங்க, அது பூமியோட ஃபாஸ்ட்டாக சுழலுது. ஓகேங்களா. முன்னாடி போகுது பின்னாடி வருது, முன்னாடி போகுது பின்னாடி வருது. ஏன் அது முன்னாடி பின்னாடி போகிறது கிடையாது, அது வந்து வட்டம். அதை நீங்கள் வந்து என்ன எப்படி இது பண்ணலான்னா, கோச்சார சார்ட்டு தினமும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தினமும் ஜென்ரேட் பண்ணி அதை வந்து ஒரு வீடியோ மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இமேஜஸ் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு வீடியோ மாதிரி ப்ளே பண்ணிங்கன்னா புதன் இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி பேக்கில் பேக் இப்படி போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு தடவை 2 தடவையாவது புதன் வந்து அந்த மாதிரி போயிட்டு வந்துடும். ஓகேங்களா. அதே மாதிரி சுக்கிரனும் சுக்கிரன் வந்து 2 வீடு தள்ளி போகும். முன்னாடி 2 வீடு, பின்னாடி 2 வீடு. ஓகேங்களா. அதை தாண்டி அது போகாது. ஏன் போகாது? அதனுடைய வட்டம் இன்னும் சின்னது. இப்போது சுக்கிரனுடைய வட்டத்தையும் புதனுடைய வட்டத்தையும் முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்ற பேரில் சிறிய வட்டம், இது முன்னாடி போய் பின்னாடி வருது அப்படின்றத வக்ரம்ன்ற கான்செப்ட் மூலிமா நம்ம குறிக்கிறோம்ல. இது சோலார் சிஸ்டம் எனப்படுகின்ற சூரிய மைய கோட்பாடா, ஹீலோசென்ட்ரிக் தேரியா, இல்லை இவங்க சொல்கிற மாதிரி ஜியோசென்ட்ரிக் தேரியா? இவங்க என்ன சொல்கிறாங்க? ஜோதிடத்தையே தப்பாக பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க? ஜோதிடம் வந்து பூமியை மையமாக கொண்டதுன்றாங்க. எப்படி பூமியை மையமாக கொண்டது? சூரியனை மையமாக கொண்டு தான் நம்ம பஞ்சாங்கத்தை எழுதியிருக்கோம். ஆனால் பூமியினுடைய பார்வையில் சூரிய மையம் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம எழுதியிருக்கோம். ஏன்னா நம்ம பூமியில் இருக்கோம். மனிதர்கள் வாழறதே பூமியில் மட்டும்தானே சார். ஏன் 24 மணி நேரம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாளுக்கு வச்சுருக்கோம்? ஏன்னா பூமி சுற்றுறதுக்கு வந்து ஒரு 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 தன்னை சுற்றுவதுக்கு 24 மணி நேரம் தோராயமாக அது எடுத்துக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழ் கேலண்டரில், அந்த தமிழ் பஞ்சாங்கத்தில் ஒவ்வொரு மாதமும் அந்த 24 மணி நேரம் எக்ஸாக்டாக இருக்காது. அந்த சூரியனுடைய அதிகாலை விடிகிற டைம் இருக்குல்ல, 5:30 மணி, 5:32, 5:45, துல்லியமாக ஒரு ஏரியாவில் அந்த கதிர் எப்போ முதல்ல ஆரம்பிக்குது அப்படின்றத குறித்து வைப்பாங்க. மாதத்தில் தமிழ் மாத கேலண்டர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் கேலண்டரில் இருக்கிற மாதிரி 30, 31, 30, இருக்காது. ஒரு சில மாதங்கள்லாம் 32 நாள் இருக்கும், 28 இருக்கும், 29 இருக்கும், 30 இருக்கும். ஓகேங்களா. 31 இருக்கும். அது இந்த சுழற்சிக்கு தகுந்த மாதிரி வந்து வித்தியாசப்படும். அப்போ எது அக்யூரேட்டு? அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நீங்கள் வந்து என்னை குறை சொல்லணும் அப்படின்னா, உங்களை விட கணிதத்தில் நான் தாழ்ந்து இருந்து என்னை விட நீங்கள் அக்யூரேட்டாக இருந்தால் நீங்கள் குறை சொல்லலாம். உங்களை விட பெட்டரான ஒரு கணிதத்தை நம்ம கையில் வச்சுருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை பற்றி கருத்தே சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? இன்னும் அந்த தொழில்நுட்பத்துக்கே நீங்கள் வரல. குறை சொல்லதை விட சந்தேகம் எழுப்பலாம், இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. நீங்கள் வந்து லட்சம் கோடி செலவு பண்ணி சேட்டலைட்லாம் வச்சுருக்கீங்க. அதால் சேகரிக்க முடியாத கணிதத்தை எதுவுமே இல்லாமல் போட்டாங்க. வெறும் வானத்தை பார்த்து போட்டாங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இது உருவான காலம். அதாவது அந்த வெளிநாட்டு டூரிஸ்ட்லாம் இருப்பாங்கள்ல, வரலாற்று பயணம்லாம் மேற்கொள்கிறாங்க பார்த்தீங்களா, ஆய்வு, ஒவ்வொரு நாட்டை பற்றியும் ஆய்வெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அவங்க என்ன கருத்து எழுதுகிறாங்கன்னா, பாருங்கப்பா, இவங்க பஞ்சாங்கம் ஒன்று வச்சுருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இவங்க குருன்ற கிரகத்தை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு. எப்படி தெரிய முடியும்? அப்போ நம்மக்கிட்ட நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்பொழுது போக முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது எல்லாமே நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கும். ஆமாம். ஓகேங்களா. நீ குருவையும் சனியையும் எப்படி நீங்கள் வேறுபடுத்துனீங்க? எப்படி வேறுபடுத்துனாங்க? அப்போது இருக்கிற டெக்னாலஜியை, இருக்கிற தொழில்நுட்பத்தை, இருக்கிற அறிவை பயன்படுத்தி இப்படி ஒரு பஞ்சாங்கம்ன்ற ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு போயிருக்கிறாங்களே. அப்போது அந்த புத்திசாலித்தனத்தை, அதை பற்றின எந்த விதமான ஒரு அடிப்படை அறிவும் ஆய்வும் இல்லாமல் நீங்கள் வந்து குப்பையில் போடு பழைய பஞ்சாங்கம் அப்படின்ற மாதிரி நீங்கள் திட்டுறதும், ஜோதிடத்தை வந்து ஒரு மாதிரி பழித்து பேசுகிறதும் ரொம்ப ரொம்ப காயப்படுத்தக்கூடிய விஷயம். கண்டிப்பாக. நான் என்ன சொல்கிறேன்னா, ஜோதிடத்துக்குள்ளே எல்லா துறையிலையும் முறைகேடுகள் இருக்குது. ஆன்மீகத்துலேயும் இருக்குது, ஜோதிடத்துலேயும் இருக்குது. அதை வந்து சீர்திருத்தம் செய்யணுமா? அவசியம் செய்யணும். அதை அந்த துறைக்குள்ள இருக்கவங்களே செய்வாங்க. அப்படி நீங்கள் வந்து சீர்திருத்தம் பண்ணணுமா? அறிவியலாளர்கள் வந்து நீங்கள் சீர்திருத்தம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல அந்த துறைக்குள்ளே வாங்க, நீங்கள் வந்து கள ஆய்வு செய்யுங்க. அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு கள ஆய்வு செய்யுங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். எதுவுமே கிடையாது. கூகுளுக்கு போக வேண்டியது, 4 மணி நேரம் நோண்ட வேண்டியது, அதில் என்ன ரிசர்ச் டாக்குமெண்ட் கிடைக்குதோ அதை அப்படியே எடுத்து அப்படியே ஒப்பிக்க வேண்டியது. குரு வந்து ராகுவோட கர்மாவை கொடுக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ராகு வந்து மின்சாரத்துக்கு கடவுள். இன்றைக்கி ஜூபிட்டர்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, இங்கிலீஷில் குருக்கு, தமிழுக்கு வந்து நம்ம குருன்னு வியாழன் கூப்பிட்றோம், குருன்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் வந்து ஜூபிட்டர்ன்ற பேர் இருக்குது.
அந்த ஜூபிட்டர்ன்ற பேர் எப்படி வந்துச்சுன்னு இன்றைக்கி நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். அவங்க சொல்கிறாங்க ஜூபிட்டர்ன்ற ஒரு கடவுள் இருந்தார், அந்த கடவுள் வந்து இடி மின்னலுக்கு கடவுள் அவர் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அந்த இடி மின்னலுக்கு கடவுளுக்கான பேரை வந்து குருக்கு வச்சாங்க? அவங்களுக்கு தெரியுமா குரு வந்து ராகு கர்மான்னு? இன்றைக்கி நம்மக்கிட்ட ஃபார்முலா இருந்திருக்கு. அப்போது தெரியாமே அந்த பேரை வச்சுருப்பாங்களா? கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு ஆய்வு அவங்க பண்ணியிருந்திருப்பாங்க. கரெக்டு தானுங்களா? ஆய்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது எல்லா துறையிலையும். ஒரு சிலது வெளியில் தெரியுது, ஒரு சிலது வெளியில் தெரியல. சில ஆய்வுகள் அறிவியல் ரீதியாக பதிவு செய்யப்படுது, சில ஆய்வுகள் அனுபவமாக உணரப்படுகின்றது. ஜோதிடமும் ஆன்மீகமும் அனுபவமாக அவங்கவுங்க உணர்கிற விஷயம். உணர்ந்து சில பேர் அதை வந்து ஃபார்முலா உருவாக்கி நம்மளை மாதிரி ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் உருவாக்கி அதை சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. உணர்ந்த வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் அதை சரி தப்புன்னு விமர்சிக்கணுமா? தாராளமாக உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அதை ஃபஸ்ட்டு வேலிடேட் பண்ணுங்கள். அதை வேலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை பேசுங்க. அதை பற்றி எதுவுமே தெரியாமல் நீங்கள் அதை பற்றி பேசும்பொழுது மக்களுக்கு தவறான ஒரு செய்தியை நீங்கள் கொண்டு போய் சேர்த்த பாவம் தான் அந்த கர்மா தான் நம்மளை வந்து சேரும். நிச்சயமாக இதுவும் ஒரு வகையான கர்மாவில் தான் போய் சேரும். ஆமாம். ஏன்னா தெரிஞ்ச விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணாமல் நம்புறவங்களை வந்து திருப்பியும் அதற்கான ஒரு விஷயங்களை மாற்றி திசை மாற்றும் போது அதற்கான கர்மாவும் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ நம்ம கர்மா தியரி பற்றி நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி சயின்ஸ் ரீதியாக வந்து ஜோதிடத்தை நிறைய பேர் இந்த மாதிரி தவறான கருத்துக்கள் பரப்புறவங்களுக்கு இது நிச்சயமாக ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்குங்கிற நம்பிக்கை நமக்கு வருது. அதுதான் இப்போ குரு கர்மான்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம். நம்ம அதுலேருந்தே போகலாம். இந்த குரு கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் பதிஞ்சவங்களுக்கு எந்த மாதிரியான அவங்களுடைய தொழில் எப்படி இருக்கும், அவங்க எந்த விஷயத்தில் போய் மாட்டிப்பாங்க, வேறு வழியில் விதி அவங்க இந்த விஷயத்தில் மாட்டிட்டு தான் ஆவாங்க, இவ்வளோலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி குடும்ப அமைப்பு எப்படி இருக்கும்? இல்லை, குரு கர்மா நீங்கள் கேட்டீங்க. குரு கர்மா சம்மந்தப்பட்டு நீங்கள் வந்து இன்ன தொழில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜாதகத்தை பார்க்காம நம்ம பேச முடியாது. ஓகேங்களா? என்ன மாதிரியான துறைக்குள்ளே நுழையலாம் அப்படின்ற வழிகாட்டுதல நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு தான் நம்ம பேச முடியும். ஆனால் குரு கர்மா கொண்டது 3 நட்சத்திரங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம். ஓகேங்களா? இந்த 3 நட்சத்திரமும் ஒன்றோடு ஒன்று மரபணு தொடர்பு கொண்டது. எந்த குடும்பத்தில் இந்த சுபம்னெல்லாம் பேர் வைக்கிறாங்கல்ல, சுபாஷினி, சுபலக்ஷ்மி, சுபஸ்ரீ, இந்த சுபம்னு பேர் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த குடும்பத்தில் அந்த பரம்பரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டுக்கு குரு கர்மா இருக்கும். அவங்களுக்கே அறியாமல் அந்த கர்மா இருந்தால் அந்த பெயர் வரும். அந்த 3 நட்சத்திரங்களுடைய தொடர்பு அந்த பரம்பரையில் இருக்கும். குரு கர்மானுடைய தொடர்பு அந்த பரம்பரையில் இருக்கும். ஓகேங்களா? ஜெயஸ்ரீன்னு வைக்கிறாங்க, ஜெயான்னு வைக்கிறாங்க, ஜெயலக்ஷ்மின்னு வைக்கிறாங்க, ஜெயலலிதான்னு வைக்கிறாங்க, ஜெயசுதான்னு பேர் வைக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஜெய் அல்லது ஜெயா, ஜெயம் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த விஷயம் குடும்பத்துக்குள்ளே வந்துருச்சு, அந்த பேர் இருக்குது அப்படின்னாலே அந்த பரம்பரையில் குரு கர்மா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? என்ன மாதிரி பாதிப்பு? என்ன பாதிப்பெல்லாம் இல்லை. என்னன்னா அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கல்வித்துறையை சேர்ந்தவங்க, டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர், லெக்சரர், ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, கல்வித்துறையோடு தொடர்பு கொண்டவங்க. அந்த குடும்பத்தில் பேங்கிங், ஆடிட்டிங், ஃபினான்ஸ், பொருளாதாரத்துறையோடு தொடர்பு கொண்டவங்க. அந்த குடும்பத்தில் நிதித்துறை, லாயரு, ஜட்ஜு, அந்த மாதிரி துறையோடது. இந்த 3 ப்ரொஃபஷன் இருக்கு இல்லையா, இந்த 3 ப்ரொஃபஷன் சம்மந்தப்பட்ட குடும்பத்துலேயுமே ஜெயான்னு ஆரம்பிக்கிற பேருங்க, சுபான்னு ஆரம்பிக்கிற பேருங்க, மங்களம்னு ஆரம்பிக்கிற பேருங்க, லக்ஷ்மின்னு இருக்கிற பேருங்க, அதெல்லாம் சர்வசாதாரணமாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு புறம். அதே குடும்பத்தில் அதே பரம்பரையில் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை, 2 வருஷம் ஆயிடுச்சு இன்னும் குழந்தை இல்லை, 5 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சு இன்னும் குழந்தை இல்லை, குழந்தை லேட்டாக ஒரே ஒரு குழந்தையா இருக்கக்கூடிய விஷயம் இல்லை, குழந்தை லேட்டாக பிறந்தவங்க, காம்ப்ளிகேட்டட் டெலிவரி, பஸ்லேயே எனக்கு வந்துருச்சு, இல்லை ரொம்ப ஒரு மாதிரி சொல்லுவாங்களே மரண வேதனைக்கு போய் விட்டால் தாய் செய்யல 2 பேரில் யாராவது ஒருத்தர் தவறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டு பிறக்கப்பட்ட குழந்தைகள். ஓகேங்களா? அந்த மாதிரி ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட இஷ்யூ, குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு, குழந்தைகளுக்கு ஆரோக்கிய கோளாறு, குழந்தை தவறி போகிறதுனால குழந்தை இழப்பு. ஓகேங்களா? அது எப்படின்னா கருவிலேயே கலைஞ்சு போகிறது, அதுக்கப்புறம் வாரிசு இல்லாமல் போகிறது, புத்திர சோகம். ஓகேங்களா? அந்த மாதிரியான குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக இந்த ஜெயசுதா, ஜெய் சம்மந்தப்பட்ட பேர், சுபம் சம்மந்தப்பட்ட பேர். ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, ஆராதனான்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஆராதனைன்றது என்னது? அதுக்கான அர்த்தம் என்ன? ஆராதனை என்ன? பூஜிக்கிறது தான் ஆராதனை. நம்ம ஆராதனை பண்ணுறோம்ல. ஓகேங்களா? இதெல்லாம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பேர். பூஜான்னு ஒரு பேர் இருக்குது, அது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பேர். ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு என்ன சுவாமின்னே பேர் வச்சுருப்பாங்க, கிருஷ்ணசுவாமி, அந்த சுவாமி அப்படின்னு, சுவாமிநாதன் பேர் வச்சுருப்பாங்க. குருன்ற பேர்லேயே பேர் இருக்கும், குருமூர்த்தின்னு இருக்கும், குரு கிருபாகரன் இருக்கும், குருன்னு ஆரம்பிக்கிற மாதிரி பேர் இருக்கும். ஓகேங்களா? ஞானின்னு இருக்கும். அந்த மாதிரி குரு சம்மந்தப்பட்ட, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட,
கல்வி சம்மந்தப்பட்ட இந்த பேர்கள்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, கலைவாணின்னு இருக்கும், அது வந்து குரு கர்மா புதன் கர்மா சேர்ந்து. இந்த மாதிரி குரு கர்மா சம்மந்தப்பட்ட பேர் இருக்கிற குடும்பத்திலலாம் பாருங்கள், மிருகசீரிஷ நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் சர்வசாதாரணமாக இருக்கும். அந்த பரம்பரையில் கல்வித்துறையோடு தொடர்பு கொண்டவங்க, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட துறையோடு தொடர்பு கொண்டவங்க, நீதித்துறையோடு தொடர்பு கொண்டவங்க சர்வசாதாரணமாக அந்த பரம்பரையில் உண்டு. எதிர் அப்பா சைடு இல்லை அம்மா சைடு. ஓகேங்களா, அதெல்லாம் அந்த கர்மத்தினுடைய தொடர்பு. சாதக பாதகத்தை நம்ம வந்து என்ன பேசலாம், எப்படி பேசலாம் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து குரு கர்மா இருக்குது, மிருகசீரிஷ நட்சத்திரம் ஹஸ்தம் உத்திராடத்தில் பிறந்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், குரு சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்டே கவனத்தோடு இருக்கணும். அவங்ககிட்ட தான் அவங்க கவனமாகவே இருக்கும். ஆமாம், குரு சம்மந்தப்பட்ட ஆள்னா யார்? குரு சம்மந்தப்பட்ட 2 வீடு எது? மீனமும் தனுசும். ஓகேங்களா, மீன ராசிக்காரங்க மீன லக்னக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க தனுசு லக்னக்காரங்கிட்ட கவனத்தோடு இருக்கணும். இது ஒன்று. ஏன்னா இவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய தோல்வி, மிகப்பெரிய இழப்பு, இது ரெண்டுத்துக்குமே இவங்க தான் காரணமாக இருப்பாங்க. ஏற்றம் இறக்கம் எல்லாத்துக்கும். அதே மாதிரி 3 நட்சத்திரக்காரர்கள், விசாக நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம், குருவுடைய 3 நட்சத்திரத்தோடு சம்மந்தப்பட்ட ஆட்கள், அவர்கள்கிட்ட இவர்கள் பழக்க வழக்கத்தில் கவனத்தோடு இருக்கணும். எப்படி கவனத்தோடு இருக்கணும்னா, இந்த புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க, மீனம் தனுசு லக்னம் ராசியை சேர்ந்தவங்க, இவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸை இந்த மிருகசீரிஷ ஹஸ்தம் உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கண்மூடித்தனமாக ஏற்கவும் கூடாது, மறுக்கவும் கூடாது. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே கூட அந்த மாதிரி ஆட்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. கண்மூடித்தனமாக ஏற்கக்கூடாது, கண்மூடித்தனமாக மறுக்கக்கூடாது, ரெண்டுமே செய்யக்கூடாது. இவங்க ஒரு ஃபில்டர் வச்சுக்கணும், எதை எங்கே பயன்படுத்திக்கணும், எதை எப்படி அப்ளை பண்ணிக்கணும், நல்லது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஃபில்டர் வச்சுக்கணும். அதுக்கு தான் பகுத்தறிவு பயன்படும். சார், இவங்களுக்கு வாழ்க்கை துணையாக வரக்கூடியவங்களுக்கான காம்பினேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கு? ஜென்ரலாக அந்த மாதிரி நீங்கள் கர்மாக்குன்னு பிரிக்க முடியாது, அதுக்குன்னு வேறு செட் ஆஃப் நட்சத்திரங்கள் இருக்குது. இல்லை, உங்களுடைய பதிவுகளில் நீங்கள் அழுத்தமாக சொல்லுவீங்க, இந்த காம்பினேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் தான் வர வாய்ப்புகள் இருக்குன்னு. அது நிறைய ரெஃபர் பண்ணியிருக்கோம், அது உண்மையாகவும் இருந்து. இல்லை, அது நீங்கள் வந்து கர்மா பிரகாரம் பிரித்து கேட்குறீங்க. நீங்கள் கர்மா பிரகாரம் நீங்கள் அப்படி பிரிக்க முடியாது. ஓகேங்களா, அது நீங்கள் எப்படின்னா சில செட் ஆஃப் நட்சத்திரங்கள் பிரிக்கலாம், ஆனால் அந்த நட்சத்திரங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இருக்காது. இப்போது பாவங்களையும் நீங்கள் வந்து சம்மந்தப்படுத்தி சொல்லுங்கள். இல்லைம்மா, அந்த நட்சத்திரங்களுக்குள்ளே நேரடி சம்மந்தம் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ அஸ்வினின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, ஆயில்யம் இருக்குது, இது 2 சூரியன் கர்மா தானே. ஆனால் பூராடம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, புதன் கர்மா. ஓகேங்களா, பூராடத்துக்கும் அஸ்வினி ஆயில்யத்துக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. ஆனால் இந்த 3 நட்சத்திரம், இப்போ நான் சொன்ன இந்த 3 இருக்கு இல்லையா, அஸ்வினி ஆயில்யம் பூராடம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் அமையக்கூடிய வரன் பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர்னில் தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா, என்ன பேட்டர்னில் வருவாங்கன்னா, சுக்கிரனுடைய கர்மா சனியினுடைய கர்மா சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் அவங்களுக்கு கணவனாவோ மனைவியாவோ வருவாங்க. அது அவங்களே லவ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி, இல்லை ஜோதிடரே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி, தெரிஞ்சு சூஸ் பண்ணாலும், கண்ணை கட்டிட்டு ஏதாச்சும் ஒன்று போய் தொட்டாலும், கண்ணையே கட்டிட்டு ஒருத்தர் கல்யாணம் பண்ணாலும், இந்த 2 கர்மா தாண்டி அவங்களுக்கு கணவன் மனைவி கிடையாது. யாரு கிடையாது? அஸ்வினி ஆயில்யம் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன கர்ம பதிவு கொண்டவங்க கணவனாக மனைவியாக வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சுக்கிரன் கர்மா, இன்னொன்று சனி கர்மா. அப்போ சுக்கிரன் கர்மாக்கான வீடு எது? மிதுனம். அப்புறம் சனி கர்மாக்கான வீடு கன்னி. நல்லா கவனிங்க, மிதுனம் கன்னி, இந்த 2 வீடு, அந்த 2 வீட்டை லக்னமாக கொண்டவங்க, இந்த 2 வீட்டை லக்னமாக கொண்டவங்க யார்? இப்போ நான் யார் சொல்லிட்டு இருக்கேன்? அஸ்வினி ஆயில்யம் பூராடத்துக்கு அமையக்கூடிய கணவன் மனைவி. ஓகேங்களா, மிதுனமே லக்னமாக அமைவது, கன்னியே லக்னமாக அமைவது, அப்படி இல்லை என்றால் லக்னாதிபதி போய் மிதுனத்துலேயும் கன்னிலையும் இருக்கிறது. இது காம்பினேஷன் நம்பர் 1. காம்பினேஷன் நம்பர் 2 பாவச்சேர்க்கை. பாவச்சேர்க்கை என்னென்னா 1 3 1 6. நமக்கெல்லாம் 12 கட்டம் இருக்குல்ல, அதில் லக்னாதிபதி 3ஆம் அதிபதி சேர்க்கை சேர்ந்துருக்கிறது, லக்னாதிபதி 6ஆம் பாவமும் சேர்க்கை, 6ஆம் பாவம் 6ஆம் அதிபதி சேர்க்கை, பார்வை தொடர்பு ஏதாவது இருந்தாலும் சரி, 1 3 1 6. கிரகத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்திலேயே புதன், லக்ன அதிபதி கூட புதன். இது கிரக தொடர்பு. நட்சத்திர தொடர்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவாதிரை சித்திரை திருவோணம் புனர்பூசம் சுவாதி அவிட்டம், இந்த 6 நட்சத்திரங்களுக்குள்ள வரக்கூடிய கணவன் மனைவியினுடைய ராசி நட்சத்திரம், லக்ன புள்ளி, லக்ன அதிபதி. இதுதான் இருக்க வாய்ப்பு. ஓகேங்களா, வாய்ப்பு இல்லை, இந்த 4 ஃபார்முலாக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா, சுக்கிரன் கர்மாக்கு என்னென்ன நட்சத்திரம்? திருவாதிரை சித்திரை திருவோணம். சுக்கிரன் கர்மாக்கு என்ன பாவம்? 3ஆம் பாவம். சுக்கிரன் கர்மாக்கு என்ன வீடு? மிதுனம். ஓகேங்களா, சனி கர்மாக்கு என்னென்ன நட்சத்திரம்? புனர்பூசம் சுவாதி அவிட்டம். சனி கர்மாக்கு எந்த வீடு? கன்னி. சனி கர்மாக்கு என்ன பாவம்? 6ஆம் பாவம். சனி கர்மாக்கு என்ன கிரகம்? புதன். ஓகேங்களா, அப்போ சுக்கிரன் கர்மாக்குன்னு ஒரு தொடர்பு, சனி கர்மாக்குன்னு ஒரு தொடர்பு, ராசியோட லக்னத்தோட கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும்.
அப்படி இருக்கக்கூடிய கணவன் மனைவியை தான் தெரிஞ்சோ தெரியாமலோ அத்தனை லட்சம் அத்தனை கோடி ஆயில்யம் அஸ்வினி பூராட நட்சத்திரக்காரர்களும் தேர்வு செய்வார்கள். அவங்க தேர்வு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாலும் சரி, இல்லை அவங்களுக்காக வேற யாராச்சும் கேர்டேக்கர் தேர்வு பண்ணாலும் சரி, அந்த லிமிட்டை விட்டு வெளியே போகாது. அந்த லிமிட் விட்டு வெளியவே போகாது. இப்போ அதுக்கு வந்து சிறந்த உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் இது ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். சமீபத்தில் வந்து ஒரு நண்பர் ஒருத்தர், ரொம்ப காலமாக நான் அவரை பார்க்கல, அவரை வந்து சந்தித்தேன். என்ன பொண்ணுக்கு வந்து வரன் அப்போ தான் வரன் பார்க்கணுன்ற எண்ணம் அவருக்கு அப்போ தான் வருது. ஏன்னா இப்போ தான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு ஆக்சுவலாக உடனடியாக திருமணம் செய்கிறதுல விருப்பம் இல்லை. அப்போ அவங்களுக்கு தெரியாமல் சொன்னால் ஏதாவது கத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல், ஏன்னா அந்த பெண்ணையும் அந்த பெண்ணுடைய சகோதரரையும் எனக்கு தெரியும், ஓகேங்களா. நான் வந்து ஏதாச்சும் அவங்ககிட்ட பேச்சுவாக்கில் சொல்லிட போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க, நான் இந்த மாதிரி அலைன்ஸு இப்போ தான் பார்க்க ஆரம்பிக்கிறேன், ஏன்னா இப்போ ஆரம்பித்தா தான் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே முடிக்க முடியும் அப்படின்ட்டுன்னு ஒரு ப்ரொஃபைலை என்கிட்ட எடுத்துகிட்டு வராரு. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ப்ரொஃபைலில் நான் பார்க்கவே இல்லை. பொண்ணு என்ன நட்சத்திரம்? ஆயில்யம், கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் அப்படின்னா இருக்கு. ஆயில்யம் தானே. அந்த லக்னம் வந்து முதல்ல மிதுனம் கன்னியான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா 1 3 1 6 சேர்க்கை இருக்கான்னு பாருங்கள். இல்லைனா லக்னத்தில் புதன் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா திருவாதிரை சித்திரை திருவோணம் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இருக்கிறான்னு பாருங்கள். இந்த 4 காம்பினேஷனில் 2 காம்பினேஷனாச்சும் இருக்கும் அந்த ஜாதகத்துலன்னு எடுத்துகிட்டு வந்தார். பையன் கன்னி லக்னம், லக்னாதிபதி யார்? புதன். புதன் போய் எங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா மகரத்தில் உட்காந்துருக்கிறாரு. எதுலன்னா திருவோண நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறாரு. காம்பினேஷன் வந்துருச்சு, ஓகேங்களா. சாரி, அவர் வந்து உட்காந்துருக்கிறது அவிட்டமில். ஸோ சனிக்கிழமை உங்களுக்கு காம்பினேஷன் வந்துருச்சு. கூட யார் இருக்காங்கன்னா செவ்வாய் 3ஆம் அதிபதி. ஸோ சுக்கிரன்கிழமாவும் உங்களுக்கு வந்துடுச்சு, ரைட்டு தானே. அப்போது நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. நீங்கள் அந்த ஃபார்முலா இருந்தாலே இன்ன லிமிட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு வருன்றதை நீங்கள் டிஃபைன் பண்ணிட முடியும். நம்ம கிளாஸஸில் அதை தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா. இதே நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம இந்த தகவல் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, அவங்களுக்கு அது முழுசாக ஜாதகம் பார்க்க தெரியணும். அவங்களுக்கு பார்க்க தெரியலன்னு வச்சுங்க, அப்போ அதை பொய்யின்றுவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஜோதிடம்னா என்னன்னு தெரியும், அவங்களுக்கு காம்பினேஷன் செயற்கை பார்வையெல்லாம் பார்க்க தெரியும். அதனால் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இந்த தகவலை நம்ம தாராளமாக சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம யூடியூப்பில் பேசுகிறது எல்லாமே கிளாஸ்னுடைய கண்டென்ட் தான். நம்ம கிளாஸில் என்ன சொல்லி கொடுக்குறோமோ அந்த கண்டென்ட்டை நம்ம ஃப்ரீயாக நம்ம யூடியூப்பில் கொடுக்குறோம். கண்டிப்பாக இது அவேர்னஸாக இருக்கணும். பார்க்குறவங்களுக்கு வந்து நமக்கு இந்த விஷயங்களில் வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்படி தான் வரும் அப்படிங்கிறத நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். ரொம்ப எதிர்பார்ப்போட இல்லை இதெல்லாம் இல்லை இதற்கு மேலே தான் வேணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பில் தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்குது. இப்படி கல்யாணமே ஆகாமல் இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, இவங்களுக்கு எந்த மாதிரி கர்ம பதிவு இருக்க வாய்ப்பு இருக்குது? இதனால தான் இவங்க கர்ம பதிவு இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல திருமணம் பண்ணுறதுக்குன்னு வந்து ஒரு டிப்ஸ் என்னன்னு தெரியுங்களா? ஜோதிடர்கிட்ட கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு கேட்குறத முதல்ல நிறுத்துங்க.